கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தெய்வத்துடைய தன்மையை பாருங்களேன். எந்த ஜனமும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார், எல்லா ஜனமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். இதுதான் தெய்வம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள், துன்பப்படுத்துறீங்க அப்படி சொல்கிறார். அப்போ நம்ம ஒரு நேரம் நினைக்கிறோம், இவங்கெல்லாம் ஆண்டவர் இவங்கெல்லாம் பார்க்க மாட்டாருன்னு நினைக்க மாட்டாருன்னு. இல்லை பிரியமானவர்களே, இந்த பூமியில் உண்டாக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் இயேசுவேன்னு கூப்பிட்டா ஆண்டவர் உடனே வந்து உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யார் அவங்களை நெருக்கிறாங்களோ அந்த நெருக்கிறவங்களை போய் சந்திக்கவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கர்த்தருடைய நாமத்தினால இடுக்கண் செய்யாமல் இருக்கணும், கொள்ளையடிக்கக்கூடாது, சிறுமையும் எளிமையானவனை ஒடுக்கக்கூடாது. இப்போ அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்தக்கூடாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் தேவன் வெறுக்கிற காரியங்கள். தேவன் இதை விரும்புவதில்லை. நம்ம மற்ற சக ஜனங்களோடு அன்பாக இருக்கணும். எந்த ஒரு வித்தியாசம் பார்க்கக்கூடாது. மத வித்தியாசம், ஜாதி வித்தியாசம்லாம் பார்க்கக்கூடாது. அவங்க இயேசுவின் அன்பை நாம் காட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் அந்த வேதம் சொல்லுகிறது. என் ஜனங்களை அநியாயமாக நீங்கள் துன்பப்படுத்துறீங்க, அந்நியனை அநியாயமாக என்னால் தாங்க முடியலையே என்று சொல்லி ஆண்டவருடைய வேதனை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை யாராவது ஒடுக்கிறா கூட ஆண்டவர் அப்படி தான் நினைப்பார். அந்த ஒடுக்கிற மனிதனை போய் கர்த்தர் சந்திப்பார். கவலைப்படாதீங்க. நாம் ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசி இந்த நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சமாதானமும் சந்தோஷமும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.